18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம்தான் இந்த கருப்பனின் ஆசீர்வாதம். ஏன்னா இந்த கருப்பன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் மனமிறங்கி வாக்கு கொடுப்பதோ ஆசீர்வாதம் செய்வதோ கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீ என்ன தேடி வந்துட்ட. எப்பவுமே உன் மனசில் எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்க. என்னை காப்பாற்று கருப்பான்னு உன்னை காக்கும் கடவுளாக நீ என்னதான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டதுகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது தானே. இனிமே நீ கவலைப்பட வேணாம். யாரெல்லாம் அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்களோ, யார் மூலமாகவெல்லாம் நீ ஏமாந்தாயோ, அது எல்லாத்துக்குமே இப்போது நான் பதில் சொல்ல போகிறேன். யார் உன்னை நல்லவனாக நடித்து ஏமாத்துனாங்களோ, யார் உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்து கஷ்டப்படுத்தி குற்றத்தை செய்தார்களோ, அது எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்க போகிறேன். அதோடு இல்லை, இனிமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கான வாழ்வில் உனக்கான நிம்மதியை நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. கோடி கோடியாக என்கிட்ட வந்து கொட்டினாலும் நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நல்லது செய்ய இறங்கி வர மாட்டேன். ஆனாலும் என் மேலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் வச்சிருக்கிற உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருக்க முடியும்? அதனால தான் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் உனக்கான நல்லது செய்கிறதுக்காக ஓடி வந்தேன். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை நான் தான் கொடுத்தேன்னு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். இதுவரை இல்லாததையும் இனி நிச்சயமாக கொடுப்பேன்னு நம்பிக்கையோட காத்திரு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன். வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எளிதில் யாருக்கும் நிம்மதியை கொடுக்காது. ஆனால் நான் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் நினச்சி கூட பார்க்க நேரமில்லாத அளவுக்கு உனக்கு இன்பமான ஒளிமயமான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் தங்கமே. நீ எப்போதுமே தொலைஞ்சது வேணும்னா தேடலாம், உன்னை விட்டு விலகி போனதை தேடாதே. ஏன்னா தொலைஞ்சது ஒரு கட்டத்தில் மீண்டும் உனக்கு கிடைக்கும். ஆனால் வேணும்னே உன்னை விட்டு விலகி போனது எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வராது. நான் சொன்னது பொருட்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் சேர்த்துதான் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டதானே. நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற வரைக்கும், எல்லாருக்கும் நல்லது செய்கிற வரைக்கும் எல்லாருமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஒரு முறை யாராவது கேட்டு எதையாவது நீ மறுத்தினா அடுத்த நொடியே உன்னை மறந்து போவார்கள். ஏன்னா மனிதன் எப்போவுமே எதையாவது யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் போது அவர்களை மறந்து, அவர்களை தாண்டி மறந்து கடந்து போகக்கூடிய ஆளாகவும் மாறிவிடுகிறான். உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நீ அடிக்கடி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ ஏதாவது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்சி நல்லது சொல்கிற. ஆனால் அதை புரிஞ்சிக்காதவங்க அடிபட்டு திருந்தட்டும்னு அப்படியே விட்டுவிட வேண்டும். அது நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அன்பும் பாசமும் அக்கறையும் அளவுக்கு மீறி போகும்போது அதுவே அவர்களுக்கு தொல்லையாகவும் எரிச்சலாகவும் கூட இருக்கலாம். ஒரு கட்டம் வரைக்கும் நீ பாசத்தோட அன்பா அக்கறையா எடுத்து சொல்லு. அவங்க உன்னை புரிஞ்சுக்கலன்னு தெரிய வரும்போது அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டு விட்டால் அவர்களே சீக்கிரம் பட்டு திருந்துவார்கள் என் தங்கமே. நீ பாசம் வைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் பாசத்தின் அருமையை தெரியாதவர்களிடம் போய் அன்பு வச்சா அது மிகப்பெரிய தப்பாக அல்லவா முடிந்து போயிடும். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நில்லு. உன்னை உயர்த்துபவர்கள் முன்பாக நீ பணிந்து நில். இன்னைக்கு உன்னால் ஒருத்தன் கஷ்டப்பட்டானா நாளைக்கு வேற யாரும் அப்படி கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நீதான் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீ யார் மூலமாக கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பது போல நீ யாரையாவது கஷ்டப்படுத்தினாலும் உனக்கும் அந்த கஷ்டம் பல மடங்காக வேறொருவர் ரூபத்தில் வந்து சேரும் என்பதுதான் இயற்கையின் நியதியாக இருக்கு. நீ எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படுறதுக்கோ, யார் வாழ்க்கையிலும் கஷ்டம் அனுபவிப்பதற்கோ காரணமான பிள்ளையாக இருக்காதே. பக்தியையும் பொறுமையும் ஒருபோதும் கைவிடாதே. நீ நினைச்சது போல அதற்கான பலன் உடனே கிடைக்காமல் போகலாம். ஆனால் என் மேலே உண்மையான பக்தி வச்சு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்க உனக்கு அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லவே. நீ உன்னை பற்றி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனால தான் உனக்கு மன உளைச்சலே உண்டாகுது. முதல்ல நீ உன்னை பற்றி யோசி.
உன் வாழ்க்கையை பற்றி யோசி, உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் அமைத்து தர இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? சில பேருக்கு மாற்றம் பழகிவிடும், சில பேரை மாற்றங்கள் பழக்கிவிடும். உன் வாழ்க்கையிலையும் உன்னை திருத்தக்கூடிய அளவுக்கு, உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை நான் உண்டாக்குறேன். துன்பமும் கஷ்டமும் உனக்கு தானாகவே இலவசமாக தேடி வரும். ஆனால் இன்பங்கள், நல்ல விஷயங்கள் அவ்வளவு சுலபமாக நடக்காது. நீ கடுமையாக போராடினால் மட்டும்தான் இன்பமும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும். அதற்கான முயற்சிகளை நீதான் செய்யணும் என் தங்கமே. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல பழக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு அதற்கான முயற்சிகளை செய். கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறக்காதே. உனக்கான விஷயத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன். விளக்கை ஏற்றும் போது விளக்கின் மேல் பகுதி வெளிச்சமாக இருக்கும். ஆனால் விளக்கின் அடிப்பகுதியில் படர்ந்திருக்கும் இருளை யாரும் பார்ப்பது கிடையாது. அதே போல ஓ சிரிப்பு மட்டும்தான் இங்கே எல்லாருக்கும் தெரியுதே தவிர ஓ மனசுக்குள்ள சிதறி கிடக்கும் சோகம் இங்கு யாருக்கும் புரிய போவதில்லை. ஆனால் ஓ மனசை உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட, உன்னை உண்மையாக தெரிஞ்சுக்கிட்ட இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. கடல்ல இருந்து கரைக்கு போய் சேர்றதுக்கு நல்ல படகு மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த படகுல உட்காந்து போடுறதுக்கு நல்ல துடுப்பும் தேவை. படகும் துடுப்பும் இருந்தால்தான் வாழ்க்கையில் கரை ஏற முடியும். உன் வாழ்க்கைக்கான துடுப்பாய் இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். நல்ல படகு எனும் உறவுகளை நீதான் அமைத்து கொள்ள வேண்டும். உன் காலடி தடத்தை அழுத்தமாக பதிவு செய்து வெற்றியை எல்லார் முன்பாகவும் ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வரணும் தான் என் ஆசை. உனக்கு பின்னால் வர்றவங்க நீ யாருன்றத உன் தனித்துவத்தையும் திறமையும் வச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் எதற்காகவும் எப்போதும் சோம்பல்தனம் படாமல், சோம்பேறித்தனம் படாமல் உன் திறமையை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்து. பொழுதுபோக்குகளையும் வீணான விஷயங்களையும் உன் கவனத்தை வைக்காதேன்னு சொல்கிறேன். மௌனம்ங்கிறது ஒரு கடல் போல, நீ பேசுறதுங்கிறது அதில் ஒரு சின்ன நதி போல. மௌனம் எனும் கடலே உன்னை தேடி வரும்போது நீ நதிக்குள்ளே ஏன் நடந்து போகிற? முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிட்டு செயலை அதிகப்படுத்து. கடல் சொல்வதை கேட்டு மௌனத்தோடு நீ எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருந்தா உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே தானாக நடந்து மகிழ்ச்சிக்கான திறவுகோலையும் நீ பெற்றிடுவாய் என் தங்கமே. பல பேர் தான் அறிவாளின்றதை நிரூபிக்கிறதுக்காக அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவரிடம் குற்றம் காட்டுவதில் மட்டுமே தன்னுடைய அறிவாளித்தனத்தை நிரூபிக்காம நீ யாருங்கிறத உன்னுடைய செயல்களின் மூலமாக இந்த உலகுக்கு காட்டு. பழைய வாழ்க்கை திரும்ப உனக்கு கிடைக்க போகிறதில்ல, அது உனக்கு தேவையும் இல்லை. புது வாழ்க்கையை உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நான் அமைச்சு தர்றேன். இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகிறத விட்டுட்டு இல்லாத விஷயங்களை நினச்சி எதற்காக வருந்துகிறாய்? இப்போது இந்த நிகழ்காலத்தில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ சந்தோஷமாக, திருப்தியாக, மனநிறைவாக ஏற்றுக்கிட்டீனா இனி வரக்கூடிய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல சந்தோஷத்தை தரும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் 2 ஒற்றுமை இருக்குது. குத்தி காட்டுறதுலையும் கோர்த்து விடுறதுலையும் ஊசியை தாண்டி உறவினர்கள் ஜெயிச்சிடுவாங்க. எப்போவுமே எதுக்கெடுத்தாலும் உன்னை குத்தி குத்தி பேசுகிறதும், கெட்டது செஞ்சால் தெரியாமல் தவறு செஞ்சால் உன்னை கோர்த்து விடுறதுலையும் மனிதர்களை ஊசியால் கூட ஜெயிக்க முடியாது. யார் உன்னை நிராகரித்தாலும், யார் உன்னை குறை சொன்னாலும் அதன் வழி எப்படிப்பட்டதாக உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காகவும் வருந்தாதே. உனக்கான ஆறுதலை தருவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். எல்லாத்தையுமே மறந்து கடந்து போய்விடு. உன் நிலைமை சீக்கிரமாக மாறும். உன் நிலைமையை மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். ஒருத்தருடைய மனநிலையை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்கும். நீ எப்போதுமே உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமானதாக மாறிவிடும் என் தங்கமே. ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் பல பேர் இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீயும் முதல்ல உனக்கானது நடக்கணும்னா மாபெரும் வாய்ப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையோட
உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா வெற்றி தானாகவே உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும். உனக்கானதையும் நீ எதிர்பார்த்தது போலவே இந்த கருப்பசாமி நான் செஞ்சு தர்றேன். அதற்கான ஆசீர்வாதத்தை இப்போதே கொடுத்து விட்டேன் தங்கமே.